தொகுதி 18 தர அளவுகோல் மற்றும் ஆளுமை பட்டியல்கள். வடிவமைத்து வழங்குபவர் மு. சாரதா, ஆராய்ச்சியாளர், கல்வி உளவியல் துறை, தமிழ்நாடு ஆசிரியர் பல்கலைக்கழகம், சென்னை 6097. வழிகாட்டியாளர் முனைவர் ப. ந. லட்சுமி சண்முகம், உதவி பேராசிரியர், கல்வி உளவியல் துறை, தமிழ்நாடு ஆசிரியர் பல்கலைக்கழகம், சென்னை 6097. முன்னுரை. ஒவ்வொருவரும் தனது சொந்த குணாதிசயங்களை பற்றியோ அல்லது மற்றவர்களின் குணாதிசயங்களை பற்றியோ தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருப்பார்கள் மற்றும் எந்த வகையான ஆளுமை அல்லது ஆளுமை பண்புகள் நம்மிடமோ அல்லது மற்றவர்களிடமோ உள்ளன என்பதையும் அறிய விரும்புகிறோம். ஆளுமையை மதிப்பிடுவதற்கு அல்லது அளவிடுவதற்கு அதற்கு தேவையான அறிவும் திறமையும் தேவை. இந்த பணியில் நமக்கு உதவக்கூடிய பல்வேறு முறைகள் மற்றும் நுட்பங்கள் உள்ளன. ஒவ்வொருவரும் தனது சொந்த குணாதிசயங்களை பற்றியோ அல்லது மற்றவர்களின் குணாதிசயங்களை பற்றியோ தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருப்பார்கள் மற்றும் எந்த வகையான ஆளுமை அல்லது ஆளுமை பண்புகள் நம்மிடமோ அல்லது மற்றவர்களிடமோ உள்ளன என்பதையும் அறிய விரும்புகிறோம். ஆளுமையை மதிப்பிடுவதற்கு அல்லது அளவிடுவதற்கு அதற்கு தேவையான அறிவும் திறமையும் தேவை. இந்த பணியில் நமக்கு உதவக்கூடிய பல்வேறு முறைகள் மற்றும் நுட்பங்கள் உள்ளன. ஆனால் இந்த முறைகள் மற்றும் நுட்பங்களை பற்றி விவாதிப்பதற்கு முன் மதிப்பீடு மற்றும் அளவீடு என்ற சொற்களை பயன்படுத்துவது பற்றி காண்போம். ஏனெனில் ஆளுமையை அளவிட முடியாது, அதை மதிப்பிட மட்டுமே முடியும். ஆனால் இந்த முறைகள் மற்றும் நுட்பங்களை பற்றி விவாதிப்பதற்கு முன் மதிப்பீடு மற்றும் அளவீடு என்ற சொற்களை பயன்படுத்துவது பற்றி காண்போம். ஏனெனில் ஆளுமையை அளவிட முடியாது, அதை மதிப்பிட மட்டுமே முடியும். கற்றல் நோக்கங்கள். மாணவ ஆசிரியர்கள் மூடல் தளத்தின் மூலம் இந்த தொகுதியை கற்ற பின் ஆளுமை மதிப்பீட்டின் கருத்தை நினைவு கூர்தல், மதிப்பீட்டு அளவை வரையறுத்தல், மதிப்பீட்டு அளவுகோல்களின் வகைகளை அடையாளம் காணுதல், மதிப்பீட்டு அளவை பற்றி விவாதித்தல், ஆளுமை பட்டியல் என்ற கருத்தை வகைப்படுத்துதல், ஆளுமை பட்டியலில் சோதனை வகைகளை அடையாளம் காணுதல், மதிப்பீட்டு அளவுகோல் மற்றும் ஆளுமை பட்டியலின் கருத்துக்களை மதிப்பிடுதல், மதிப்பீட்டு அளவுகோல்களை தயாரிக்க மாணவர்களை உருவாக்கவும் தெரிந்திருக்க செய்தல். ஆளுமை மதிப்பீட்டின் கருத்தை நினைவு கூர்தல், மதிப்பீட்டு அளவை வரையறுத்தல், மதிப்பீட்டு அளவுகோல்களின் வகைகளை அடையாளம் காணுதல், மதிப்பீட்டு அளவை பற்றி விவாதித்தல், ஆளுமை பட்டியல் என்ற கருத்தை வகைப்படுத்துதல், ஆளுமை பட்டியலில் சோதனை வகைகளை அடையாளம் காணுதல், மதிப்பீட்டு அளவுகோல் மற்றும் ஆளுமை பட்டியல்களின் கருத்துக்களை மதிப்பிடுதல், மதிப்பீட்டு அளவுகோல்களை தயாரிக்க மாணவர்களை உருவாக்கவும் தெரிந்திருக்க செய்தல். தர அளவுகோல். தரம் பெற்ற அளவுகோலுடன் ஆளுமையின் அளவீடு தர அளவுகோல் என்று அழைக்கப்படுகிறது. பல நபர்களின் ஆளுமையை எளிமை, அன்பு, உழைப்பு போன்றவற்றின் அடிப்படையில் அளவிட முடியும். தர அளவீடுகள் சில வகைகளில் ஆளுமை பண்புகளை பற்றிய முடிவை பதிவு செய்வதை உள்ளடக்கியது. இந்த வகைகள் எண் அல்லது வரைபடமாக இருக்கலாம். தரம் பெற்ற அளவுகோலுடன் ஆளுமையின் அளவீடு தர அளவுகோல் என்று அழைக்கப்படுகிறது. பல நபர்களின் ஆளுமையை எளிமை, அன்பு, உழைப்பு போன்றவற்றின் அடிப்படையில் அளவிட முடியும். தர அளவீடுகள் சில வகைகளில் ஆளுமை பண்புகளை பற்றிய முடிவை பதிவு செய்வதை உள்ளடக்கியது. இந்த வகைகள் எண் அல்லது வரைபடமாக இருக்கலாம். ஒருவனது நடத்தையை கூர்ந்து கவனித்தோ அவனை பேட்டி கண்டோ அவனிடம் காணப்படும் ஆளுமை பண்புக்கூறுகளை பற்றி அறிந்த பின்னர் அவற்றின் அளவை திட்டமாக தெரிவிக்கும் முறை தர அளவுகோல் முறை எனப்படும். ஒருவனது நடத்தையை கூர்ந்து கவனித்தோ அவனை பேட்டி கண்டோ அவனிடம் காணப்படும் ஆளுமை பண்புக்கூறுகளை பற்றி அறிந்த பின்னர் அவற்றின் அளவை திட்டமாக தெரிவிக்கும் முறை தர அளவுகோல் முறை எனப்படும். தர அளவுகோல் பொருள். மதிப்பீடு என்ற சொல் ஒரு நபரின் ஆளுமை பற்றிய மற்றொரு நபரின் தீர்ப்பை குறிக்கிறது. மதிப்பீடு என்பது ஒரு சாராம்சம் என்று ரூத் ஸ்ட்ராங் கூறியுள்ளார். மதிப்பீடு என்ற சொல் ஒரு நபரின் ஆளுமை பற்றிய மற்றொரு நபரின் தீர்ப்பை குறிக்கிறது.
மதிப்பீடு என்பது ஒரு சாராம்சம் என்று ரூத் ஸ்ட்ராங் கூறியுள்ளார். பார் மற்றும் பிறர் வரையறுத்துள்ளபடி மதிப்பீடு என்பது சில சூழ்நிலைகள், பொருள் அல்லது தன்மையை பற்றிய கருத்து அல்லது தீர்ப்பின் வெளிப்பாட்டிற்கு பயன்படுத்தப்படும் சொல். கருத்துக்கள் பொதுவாக ஒரு அளவு அல்லது மதிப்புகளில் வெளிப்படுத்தப்படுகின்றன. மதிப்பீடு நுட்பங்கள் அல்லது அத்தகைய தீர்ப்புகளை அளவிடக்கூடிய சாதனங்கள் ஆகும். பார் மற்றும் பிறர் வரையறுத்துள்ளபடி மதிப்பீடு என்பது சில சூழ்நிலைகள், பொருள் அல்லது தன்மையை பற்றிய கருத்து அல்லது தீர்ப்பின் வெளிப்பாட்டிற்கு பயன்படுத்தப்படும் சொல். கருத்துக்கள் பொதுவாக ஒரு அளவு அல்லது மதிப்புகளில் வெளிப்படுத்தப்படுகின்றன. மதிப்பீடு நுட்பங்கள் என்பது அத்தகைய தீர்ப்புகளை அளவிடக்கூடிய சாதனங்கள் ஆகும். தர அளவுகோல் என்பது ஒரு குணாதிசயத்தை பற்றிய கருத்தை நாம் முறைப்படுத்துவதற்கான ஒரு முறையாகும். மதிப்பீடுகள் பெற்றோர்கள், ஆசிரியர்கள், நேர்காணல் குழு, நீதிபதிகள் மற்றும் சுயமாக செய்யப்படுகிறது. ஒவ்வொரு வகைக்கும் ஒரு குறிப்பிட்ட பொருள் உள்ளது. இந்த மதிப்பீடுகள் பின்னர் புள்ளி விவர ரீதியாக பகுப்பாய்வு செய்யப்பட்டு நபரின் ஆளுமை பற்றிய ஒரு முடிவு எட்டப்படும். தர அளவுகோல் என்பது ஒரு குணாதிசயத்தை பற்றிய கருத்தை நாம் முறைப்படுத்துவதற்கான ஒரு முறையாகும். மதிப்பீடுகள் பெற்றோர்கள், ஆசிரியர்கள், நேர்காணல் குழு, நீதிபதிகள் மற்றும் சுயமாக செய்யப்படுகிறது. ஒவ்வொரு வகைக்கும் ஒரு குறிப்பிட்ட பொருள் உள்ளது. இந்த மதிப்பீடுகள் பின்னர் புள்ளி விவர ரீதியாக பகுப்பாய்வு செய்யப்பட்டு நபரின் ஆளுமை பற்றிய ஒரு முடிவு எட்டப்படும். இருப்பினும் தர அளவீடுகள் மூலம் ஆளுமை மதிப்பீடு பின்வரும் காரணிகளை பொறுத்தது. தர அளவுகோலில் பயன்படுத்தப்படும் தரம் தெளிவாக இருக்க வேண்டும் மற்றும் அதில் சேர்க்கப்பட்டுள்ள ஒவ்வொரு வகையும் தெளிவாக வரையறுக்கப்பட வேண்டும். தர அளவுகோலில் பயன்படுத்தப்படும் தரம் தெளிவாக இருக்க வேண்டும் மற்றும் அதில் சேர்க்கப்பட்டுள்ள ஒவ்வொரு வகையும் தெளிவாக வரையறுக்கப்பட வேண்டும். மதிப்பிடப்படும் நபரை பற்றி மதிப்பீட்டாளர் அறிந்திருக்க வேண்டும். மதிப்பிடப்படும் நபரை பற்றி மதிப்பீட்டாளர் அறிந்திருக்க வேண்டும். மதிப்பீட்டாளர் ஒளிப்பிழை விளைவு மற்றும் பிற வகையான ஒருபுற சார்புகளை தவிர்க்கும் திறனை கொண்டிருக்க வேண்டும். மதிப்பீட்டாளர் ஒளிப்பிழை விளைவு மற்றும் பிற வகையான ஒருபுற சார்புகளை தவிர்க்கும் திறனை கொண்டிருக்க வேண்டும். இது தீர்ப்பை ஒரு திசையில் நேர்மறை அல்லது எதிர்மறையில் மாற்றுகிறது. மதிப்பீட்டாளர் ஒளிப்பிழை விளைவு மற்றும் பிற வகையான ஒருபுற சார்புகளை தவிர்க்கும் திறனை கொண்டிருக்க வேண்டும். இது தீர்ப்பை ஒரு திசையில் நேர்மறை அல்லது எதிர்மறை மாற்றுகிறது. பண்புகள். தர அளவுகோலில் இரண்டு பண்புகள் உள்ளன. மதிப்பிடப்பட வேண்டிய பண்பின் விளக்கம் மற்றும் சில முறைகள். மதிப்பிடப்படும் ஒவ்வொரு பொருளின் தரம், அதிர்வெண் அல்லது முக்கியத்துவம் கொடுக்கப்படும். ஒருவனிடம் காணப்படும் ஆளுமை பண்பின் அளவு பொதுவாக 5 புள்ளிகள் கொண்ட ஒரு அளவுகோலில் குறிக்கப்படுகிறது. 5 புள்ளிகள் கொண்ட ஒரு அளவுகோலில் 5வது புள்ளி ஒரு பண்பு மிக அதிகமாக இருத்தலையும் குறிக்கும். 4வது புள்ளி அப்பண்பு அதிகமாக இருத்தலையும் குறிக்கும். 3வதான நடுப்புள்ளி அப்பண்பை பொறுத்தவரை அதிகமும் குறைவும் இல்லாத ஓரளவு உள்ள நிலையை குறிக்கும். 2வது புள்ளியும் முதல் புள்ளியும் முறையே அப்பண்பு குறைவான நிலையையும் மிக குறைவான அல்லது அப்பண்பை காணப்படாத நிலையை குறிக்கும். ஒருவனிடம் காணப்படும் ஆளுமை பண்பின் அளவு பொதுவாக 5 புள்ளிகள் கொண்ட ஒரு அளவுகோலில் குறிக்கப்படுகிறது. 5 புள்ளிகள் கொண்ட ஒரு அளவுகோலில் 5வது புள்ளி ஒரு பண்பு மிக அதிகமாக இருத்தலையும் குறிக்கும். 4வது புள்ளி அப்பண்பு அதிகமாக இருத்தலையும் குறிக்கும். 3வதான நடுப்புள்ளி அப்பண்பை பொறுத்தவரை அதிகமும் குறைவும் இல்லாத ஓரளவு உள்ள நிலையை குறிக்கும். 2வது புள்ளியும் முதல் புள்ளியிலும் முறையே அப்பண்பு குறைவான நிலையையும் மிக குறைவான அல்லது அப்பண்பு காணப்படாத நிலையை குறிக்கும். தர அளவுகோலின் நன்மைகள். குழந்தை பற்றிய மற்ற புரிதல் ஆதாரங்களுக்கு துணை புரிவதில் தர அளவீடுகள் உதவுகின்றன. குழந்தை பற்றிய மற்ற புரிதல் ஆதாரங்களுக்கு துணை புரிவதில் தர அளவீடுகள் உதவுகின்றன.
மதிப்பிடப்பட்ட நபர்கள் மீது அவற்றின் உருவகப்படுத்துதல் விளைவுக்கு அவை உதவியாக இருக்கும். மதிப்பிடப்பட்ட நபர்கள் மீது அவற்றின் உருவகப்படுத்துதல் விளைவுக்கு அவை உதவியாக இருக்கும். பெற்றோருக்கு அறிக்கைகளை எழுதுவதற்கு அறிக்கைகள் உதவியாக இருக்கும். பெற்றோருக்கு அறிக்கைகளை எழுதுவதற்கு அறிக்கைகள் உதவியாக இருக்கும். அவை கல்லூரிகளுக்கான சேர்க்கை படிவங்களை நிரப்ப உதவுகின்றன. அவை கல்லூரிகளுக்கான சேர்க்கை படிவங்களை நிரப்ப உதவுகின்றன. மாணவர்களின் தேவைகளை கண்டறிய தர அளவுகள் பயனுள்ளதாக இருக்கும். மாணவர்களின் தேவைகளை கண்டறிய தர அளவுகள் பயனுள்ளதாக இருக்கும். பணியாளர்களுக்கு பரிந்துரைகளை வழங்குவதற்கு அவை உதவியாக இருக்கும். பணியாளர்களுக்கு பரிந்துரைகளை வழங்குவதற்கு அவை உதவியாக இருக்கும். தீமைகள். ஆசிரியர் அல்லது ஆலோசகர் ஒவ்வொரு நபரையும் ஒவ்வொரு தரத்தின் அடிப்படையில் 3 புள்ளி, 4 புள்ளி அல்லது 5 புள்ளி அளவில் மதிப்பிடலாம். 5 புள்ளி அளவில் ஒரு தனிநபரின் குணங்களின் விளக்கம் சிறந்தது, மிகவும் நல்லது, நல்லது, சராசரி மற்றும் பின்தங்கியவர் என இருக்கலாம். ஆசிரியர் அல்லது ஆலோசகர் ஒவ்வொரு நபரையும் ஒவ்வொரு தரத்தின் அடிப்படையில் 3 புள்ளி, 4 புள்ளி அல்லது 5 புள்ளி அளவில் மதிப்பிடலாம். 5 புள்ளி அளவில் ஒரு தனிநபரின் குணங்களின் விளக்கம் சிறந்தது, மிகவும் நல்லது, நல்லது, சராசரி மற்றும் பின்தங்கியவர் என இருக்கலாம். சில குணாதிசயங்களை மதிப்பிடுவது மிகவும் கடினம். அகநிலையை அளவிடுவது கடினமாக உள்ளது. மாணவர்களை மதிப்பிடுவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் உள்ளது. மதிப்பீட்டாளர்கள் பொதுவாக தாராளமாக அளவிடுவார்கள். சில குணாதிசயங்களை மதிப்பிடுவது மிகவும் கடினம். அகநிலையை அளவிடுவது கடினமாக உள்ளது. மாணவர்களை மதிப்பிடுவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் உள்ளது. மதிப்பீட்டாளர்கள் பொதுவாக தாராளமாக அளவிடுவார்கள். தர அளவை கட்டுப்படுத்தும் கொள்கைகள். குறிப்பிட்ட பண்பு அல்லது நடத்தை முறை சரியாக வரையறுக்கப்பட வேண்டும். எடுத்துக்காட்டாக, ஒரு பணியை செய்வதில் குழந்தையின் அசல் தன்மையை மதிப்பிட விரும்புகிறோம். முதலில் நாம் உண்மைத்தன்மை என்பதன் வரையறையை உருவாக்கி அதை மதிப்பிட முயற்சிக்க வேண்டும். குறிப்பிட்ட பண்பு அல்லது நடத்தை முறை சரியாக வரையறுக்கப்பட வேண்டும். எடுத்துக்காட்டாக, ஒரு பணியை செய்வதில் குழந்தையின் அசல் தன்மையை மதிப்பிட விரும்புகிறோம். முதலில் நாம் உண்மைத்தன்மை என்பதன் வரையறையை உருவாக்கி அதை மதிப்பிட முயற்சிக்க வேண்டும். தர அளவை கட்டுப்படுத்தும் கொள்கைகள். அளவுகோல் தெளிவாக வரையறுக்கப்பட வேண்டும். அதாவது மதிப்பீடுகள் 3 உள்ளதா, 4 அல்லது 5 புள்ளி அளவா என்பதை. அளவுகோல் தெளிவாக வரையறுக்கப்பட வேண்டும். அதாவது மதிப்பீடுகள் 3 உள்ளதா, 4 அல்லது 5 புள்ளி அளவா என்பதை. சிகிச்சை அளிக்கப்பட வேண்டிய பண்பு உடனடியாக கவனிக்கப்பட வேண்டும். சிகிச்சை அளிக்கப்பட வேண்டிய பண்பு உடனடியாக கவனிக்கப்பட வேண்டும். தர அளவின் சீரான தரநிலைகள் கவனிக்கப்பட வேண்டும். தர அளவின் சீரான தரநிலைகள் கவனிக்கப்பட வேண்டும். மதிப்பிட வேண்டிய பண்பு கூறுகளுக்கு பார்வையாளர் வெவ்வேறு சூழ்நிலைகளில் விகிதங்களை கவனிக்க வேண்டும். மதிப்பிடப்பட வேண்டிய பண்பு கூறுகளுக்கு பார்வையாளர் வெவ்வேறு சூழ்நிலைகளில் விகிதங்களை கவனிக்க வேண்டும். மதிப்பிடப்பட வேண்டிய பண்புகளின் எண்ணிக்கை குறைவாக இருக்க வேண்டும். மதிப்பிடப்பட வேண்டிய பண்புகளின் எண்ணிக்கை குறைவாக இருக்க வேண்டும். மதிப்பீட்டு அளவிலான அட்டையில் மதிப்பீட்டாளர் சில துணை பொருட்களை எழுதுவதற்கு சில இடம் வழங்கப்படலாம். மதிப்பீட்டாளர் அளவிலான அட்டையில் மதிப்பீட்டாளர் சில துணை பொருட்களை எழுதுவதற்கு சில இடம் வழங்கப்படலாம். மதிப்பீட்டு அளவை பயன்படுத்துவதற்கான திசை தெளிவாகவும் விரிவானதாகவும் இருக்க வேண்டும். மதிப்பீட்டு அளவை பயன்படுத்துவதற்கான திசை தெளிவாகவும் விரிவானதாகவும் இருக்க வேண்டும். எந்த ஒரு மதிப்பீட்டு அளவின் நம்பகத்தன்மையை அதிகரிக்க பல நீதிபதிகள் பணியமர்த்தப்படலாம். எந்த ஒரு மதிப்பீட்டு அளவின் நம்பகத்தன்மையை அதிகரிக்க பல நீதிபதிகள் பணியமர்த்தப்படலாம். நன்கு அறிந்த மற்றும் அனுபவம் வாய்ந்த நபர்கள் மதிப்பீட்டிற்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். நன்கு அறிந்த மற்றும் அனுபவம் வாய்ந்த நபர்கள் மதிப்பீட்டிற்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். தர அளவில் உள்ள பிழைகள். தாராள மனப்பான்மை பிழை. தாராள மனப்பான்மை பிழை.
சில சமயங்களில் ரேட்டிங் கொடுப்பவர் தங்கள் சொந்த நபர்களுக்கு குறைந்த மதிப்பீட்டை கொடுத்து அவர்களை நிராகரிக்க விரும்ப மாட்டார். சில சமயங்களில் ரேட்டிங் கொடுப்பவர் தங்கள் சொந்த நபர்களுக்கு குறைந்த மதிப்பீட்டை கொடுத்து அவர்களை நிராகரிக்க விரும்ப மாட்டார். இதன் விளைவாக கிட்டத்தட்ட எல்லா நிகழ்வுகளிலும் அதிக மதிப்பீடுகள் வழங்கப்படுகின்றன. அத்தகைய பிழை பெருந்தன்மை பிழை என்று அழைக்கப்படுகிறது. இதன் விளைவாக கிட்டத்தட்ட எல்லா நிகழ்வுகளிலும் அதிக மதிப்பீடுகள் வழங்கப்படுகின்றன. அத்தகைய பிழை பெருந்தன்மை பிழை என்று அழைக்கப்படுகிறது. கடுமையான பிழை. சில பார்வையாளர்கள் எல்லா நபர்களையும் குறைவாக மதிப்பிடும் போக்கை கொண்டிருப்பதால் கடுமையான பிழை தாராள மனப்பான்மை பிழைக்கு நேர்மாறானது. சில பார்வையாளர்கள் எல்லா நபர்களையும் குறைவாக மதிப்பிடும் போக்கை கொண்டிருப்பதால் கடுமையான பிழை தாராள மனப்பான்மை பிழைக்கு நேர்மாறானது. ஹாலோ பிழை. ஹாலோ என்பது முந்தைய நிகழ்ச்சிகளின் அடிப்படையில் ஒரு தனி நபரை பற்றிய பொதுவான பதிவுகளின் அடிப்படையில் மதிப்பிடும் போக்கு. ஹாலோ என்பது முந்தைய நிகழ்ச்சிகளின் அடிப்படையில் ஒரு தனி நபரை பற்றிய பொதுவான பதிவுகளின் அடிப்படையில் மதிப்பிடும் போக்கு. மையப்போக்கின் பிழை. சில பார்வையாளர்கள் அளவின் நடுப்புள்ளிக்கு அருகில் உள்ள அனைத்து அல்லது பெரும்பாலான நபர்களையும் மதிப்பிடும் போக்கை கொண்டுள்ளனர். பெரும்பாலான விகிதங்களை சராசரி போன்றவற்றில் வைக்க விரும்புகிறார்கள். சில பார்வையாளர்கள் அளவின் நடுப்புள்ளிக்கு அருகில் உள்ள அனைத்து அல்லது பெரும்பாலான நபர்களையும் மதிப்பிடும் போக்கை கொண்டுள்ளனர். பெரும்பாலான விகிதங்களை சராசரி போன்றவற்றில் வைக்க விரும்புகிறார்கள். தருக்க பிழை. மதிப்பிடப்பட வேண்டிய குணாதிசயங்கள் அல்லது குணாதிசயம் தவறாக புரிந்து கொள்ளப்படும் பொழுது இத்தகைய பிழை ஏற்படுகிறது. மதிப்பிடப்பட வேண்டிய குணாதிசயங்கள் அல்லது குணாதிசயம் தவறாக புரிந்து கொள்ளப்படும் பொழுது இத்தகைய பிழை ஏற்படுகிறது. மதிப்பீட்டு அளவுகோலின் வகைகள். விளக்கமானவை. சொற்கள் அல்லது சொற்றொடர்களில் விவரிக்கப்பட்டுள்ள குணாதிசயம் அல்லது பண்புக்கு முன் பார்வையாளர் ஒரு டிக் குறியை வெற்றி இடத்தில் வைக்கிறார். சொற்கள் அல்லது சொற்றொடர்களில் விவரிக்கப்பட்டுள்ள குணாதிசயம் அல்லது பண்புக்கு முன் பார்வையாளர் ஒரு டிக் குறியை வெற்றி இடத்தில் வைக்கிறார். உதாரணமாக, இந்த மாணவர் முன்முயற்சி எடுத்தாரா? சரி என குறிக்கப்பட்ட அசல் தன்மை காட்டுகிறது. முயற்சி எடுக்க விருப்பம், மிகவும் கண்டிப்பு, முழு முயற்சியற்ற, மற்றவர்களை மிகவும் சார்ந்து இருப்பது. உதாரணமாக, இந்த மாணவர் முன்முயற்சி எடுத்தாரா? சரி என குறிக்கப்பட்ட அசல் தன்மையை காட்டுகிறது. முன்முயற்சி எடுக்க விருப்பம், மிகவும் கண்டிப்பு, முழு முயற்சியற்ற, மற்றவர்களை மிகவும் சார்ந்து இருப்பது. மதிப்பீட்டு அளவுகோல்களின் வகைகள். எண் அளவுகோல். இங்கே ஒவ்வொரு பண்புக்கும் எண்கள் ஒதுக்கப்படுகின்றன. 7 புள்ளி அளவுகளாக இருந்தால் எண் 7 என்பது தனிநபரின் அந்த பண்பின் அதிகபட்ச அளவை குறிக்கிறது. 4 என்பது சராசரி தொகையை குறிக்கிறது. இங்கே ஒவ்வொரு பண்புக்கும் எண்கள் ஒதுக்கப்படுகின்றன. 7 புள்ளி அளவுகோலாக இருந்தால் எண் 7 என்பது அந்த நபரின் அந்த பண்பின் அதிகபட்ச அளவை குறிக்கிறது. 4 என்பது சராசரி தொகையை குறிக்கிறது. கிராஃபிக் அளவுகோல். இது விளக்க அளவை போன்றது மற்றும் எழுதப்பட்ட விகிதத்தில் மட்டுமே வித்தியாசம் உள்ளது. இது நடத்தை அறிக்கை அளவுகோல் என்றும் அழைக்கப்படுகிறது. இது விளக்க அளவை போன்றது மற்றும் எழுதப்பட்ட விகிதத்தில் மட்டுமே வித்தியாசம் உள்ளது. நடத்தை அறிக்கை அளவுகோல் என்றும் அழைக்கப்படுகிறது. குழு அளவுகோலின் சதவீதம். இங்கே பார்வையாளர்கள் தனிநபரை மதிப்பிடும் பண்புகளை கொண்ட குழுவின் சதவீதத்தை கொடுக்குமாறு கேட்கப்படுகிறார். இங்கே பார்வையாளர் தனிநபரை மதிப்பிடும் பண்புகளை கொண்ட குழுவின் சதவீதத்தை கொடுக்குமாறு கேட்கப்படுகிறார். ஆளுமை பட்டியல்கள். ஆளுமை பட்டியல் என்பது பாடங்களின் சரி செய்தல்கள், விருப்பு வெறுப்புகள், நடத்தையின் அசாதாரணங்கள் மற்றும் தனித்தன்மைகள், நரம்பியல் போக்குகள், பல்வேறு வகையான குறைபாடுகள் மற்றும் பலவற்றை பற்றிய புறநிலை தரவை பெறுவதற்கு தரப்படுத்தப்பட்ட கேள்வித்தாளை தவிர வேறில்லை. உருப்படிகள் குறிப்பிட்ட மற்றும் உண்மையான நடத்தை சூழ்நிலைகளின் வாய்மொழி பிரதிநிதித்துவங்களை உள்ளடக்கியது.
ஆளுமை பட்டியல் என்பது பாடங்களின் சரிசெய்தல்கள், விருப்பு வெறுப்புகள், நடத்தையின் அசாதாரணங்கள் மற்றும் தனித்தன்மைகள், நரம்பியல் போக்குகள், பல்வேறு வகையான குறைபாடுகள் மற்றும் பலவற்றை பற்றிய புறநிலை தரவை பெறுவதற்கு தரப்படுத்தப்பட்ட கேள்வித்தாளை தவிர வேறில்லை. உருப்படிகள் குறிப்பிட்ட மற்றும் உண்மையான நடத்தை சூழ்நிலைகளின் வாய்மொழி பிரதிநிதித்துவங்களை உள்ளடக்கியது. இது ஆளுமை மதிப்பீட்டின் மிகவும் பிரபலமான முறையாகும். இந்த முறையில் ஆளுமையின் சில குணாதிசயங்கள் பற்றிய அறிக்கைகள் கட்டமைக்கப்படுகின்றன மற்றும் சோதனையாளர் அவருக்கு சரி, தவறு அல்லது ஆம், இல்லை என பதிலளிக்க வேண்டும். இது ஆளுமை மதிப்பீட்டின் மிகவும் பிரபலமான முறையாகும். இந்த முறையில் ஆளுமையின் சில குணாதிசயங்கள் பற்றிய அறிக்கைகள் கட்டமைக்கப்படுகின்றன மற்றும் சோதனையாளர் அவருக்கு சரி, தவறு அல்லது ஆம், இல்லை என பதிலளிக்க வேண்டும். தனிப்பட்ட தாள் மற்றும் பென்சில் சோதனைகளுக்கு பதிலளிக்க சில கேள்விகள் பட்டியலிடப்பட்டுள்ளன. கேள்வித்தாள்கள் ஆளுமை சோதனைகள் 4 வகைகளாக வகைப்படுத்தலாம். தனிப்பட்ட தாள் மற்றும் பென்சில் சோதனைகளுக்கு பதிலளிக்க சில கேள்விகள் பட்டியலிடப்பட்டுள்ளன. கேள்வித்தாள்கள் ஆளுமை சோதனைகளை 4 வகைகளாக வகைப்படுத்தலாம். குறிப்பிட்ட பண்புகளை மதிப்பிடுபவர்கள், எடுத்துக்காட்டு பாதுகாப்பு, தன்னம்பிக்கை. குறிப்பிட்ட பண்புகளை மதிப்பிடுபவர்கள், எடுத்துக்காட்டு பாதுகாப்பு, தன்னம்பிக்கை. சுற்றுச்சூழலின் பலவற்றுடன், எடுத்துக்காட்டு வீடு, பள்ளி, சமூகம், சரிசெய்தலை மதிப்பீடு செய்பவை. சுற்றுச்சூழலில் பலவற்றுடன், எடுத்துக்காட்டு வீடு, பள்ளி, சமூகம், சரிசெய்தலை மதிப்பீடு செய்பவை. மருத்துவ குழுக்களாக வகைப்படுத்தப்பட்டவை, எடுத்துக்காட்டு சித்தப்பிரமை, மனநோய், ஆளுமை மற்றும் 2 அல்லது 3 குழுக்களாக பாடங்களை திரையிடுபவர்கள், எடுத்துக்காட்டு சைக்கோசோமேட்டிக் கோளாறு மற்றும் இயல்பானது. 2 அல்லது 3 குழுக்களாக பாடங்களை திரையிடுபவர்கள். ஆளுமை பட்டியல்களில் ஒவ்வொரு குறிப்பிட்ட பண்பின் இருப்பையும் வலிமையையும் பல பொருட்களின் மூலம் மதிப்பிடும் முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. தனிநபரின் பொதுமைப்படுத்தப்பட்ட பதிலளிக்கும் முறை மாதிரியாக கருதப்படும் பல்வேறு சூழ்நிலைகளை குறிக்கிறது. ஆளுமை பட்டியல்களில் ஒவ்வொரு குறிப்பிட்ட பண்பின் இருப்பையும் வலிமையையும் பல பொருட்களின் மூலம் மதிப்பிடும் முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. தனிநபரின் பொதுமைப்படுத்தப்பட்ட பதிலளிக்கும் முறை மாதிரியாக கருதப்படும் பல்வேறு சூழ்நிலைகளை குறிக்கிறது. மனிதனிடம் அடிப்படையாக கொள்ளக்கூடிய ஆளுமை பண்புக்கூறுகள் எத்தனை, அவை யாவை என்பதை அறிய உளவியலாளர்கள் பல ஆளுமை பட்டியலை தயாரித்து அதை மாணவர்களிடம் கருத்துக்களை அறிந்து தரப்படுத்தப்பட்டுள்ளது. ஆளுமை பட்டியல்களானது 5 பகுதிகளாக மனவெழுச்சி, இமோஷன், பண்புகள், கேரக்டர், பொருத்தப்பாடு, அட்ஜஸ்ட்மெண்ட், ஆர்வம், இன்ட்ரெஸ்ட், மனப்போக்கு, ஆட்டிடியூட் ஆகியவைகளின் அடிப்படையில் ஆளுமையின் சோதனை பட்டியல்கள் தயாரிக்கப்படுகிறது. மனிதரிடம் அடிப்படையாக கொள்ளக்கூடிய ஆளுமை பண்புக்கூறுகள் எத்தனை, அவை யாவை என்பதை அறிய உளவியலாளர்கள் பல ஆளுமை பட்டியலை தயாரித்து அதை மாணவர்களிடம் கருத்துக்களை அறிந்து தரப்படுத்தப்பட்டுள்ளது. ஆளுமை பட்டியல்களானது 5 பகுதிகளாக மனவெழுச்சி, இமோஷன், பண்புகள், கேரக்டர், பொருத்தப்பாடு, அட்ஜஸ்ட்மெண்ட், ஆர்வம், இன்ட்ரெஸ்ட், மனப்போக்கு, ஆட்டிடியூட் ஆகியவைகளின் அடிப்படையில் ஆளுமையின் சோதனை பட்டியல்கள் தயாரிக்கப்படுகிறது. இவ்வகையான ஆளுமை பட்டியலில் மிக முக்கியமான ஆர்பி கேட்டல் என்ற உளவியல் அறிஞர் ஆளுமை பட்டியலை தயாரித்துள்ளார். 1946 கேட்டல் அவர்களின் மனித நடத்தையிலிருந்து 1700 உள பண்புகளாக தொகுத்து பின் அதனுடைய ஒற்றுமை வேற்றுமைகளின் அடிப்படையில் 171 உள பண்புகளாக தேர்வு செய்தார். இதை மீண்டும் 35 பகுதிகளாக பிரித்து அது கீழே கொடுக்கப்பட்டுள்ள 16 உள பகுதிகளாக பிரித்து கூறியுள்ளார். இந்த உள பண்புகளை பிற்காலத்தில் வந்த உளவியல் அறிஞர்கள் 5 பெரும் பிரிவுகளாக பிரித்துள்ளனர். அவையாவன: அனுபவ வெளிப்பாடு, ஓப்பன்னஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ், கடமை உணர்ச்சி, கான்சியஸ்னஸ், புறமுகம், எக்ஸ்ட்ராவர்ஷன், இணக்கம், அக்ரியேபிள்னஸ், நரம்பு நோய் தன்மை, நியூட்ரியாட்டிசம். இவ்வகையான ஆளுமை பட்டியலில் மிக முக்கியமான ஆர்பி கேட்டல் என்ற உளவியல் அறிஞர் ஆளுமை பட்டியலை தயாரித்துள்ளார். 1946 கேட்டல் அவர்களின் மனித நடத்தையிலிருந்து 1700 உளப்பண்புகளாக தொகுத்த பின் அதனுடைய ஒற்றுமை வேற்றுமைகளின் அடிப்படையில் 171 உளப்பண்புகளாக தேர்வு செய்தார்.
இதை மீண்டும் 35 பகுதிகளாக பிரித்து அதை கீழே கொடுக்கப்பட்டுள்ள 16 உளப்பகுதிகளாக பிரித்து கூறியுள்ளார். இந்த உளப்பண்புகளை பிற்காலத்தில் வந்த உளவியல் அறிஞர்கள் 5 பெரும் பிரிவுகளாக பிரித்துள்ளார்கள். அவையாவன: அனுபவ வெளிப்பாடு, ஓப்பன்னஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ், கடமை உணர்ச்சி, கான்சியஸ்னஸ், புறமுகம், எக்ஸ்ட்ரோவர்ஷன், இணக்கம், அக்ரியேபிள்னஸ், நோய்த்தன்மை, நியூட்ரியாட்டிசம், நரம்பு நோய்த்தன்மை, நியூட்ரியாட்டிசம். இப்பட்டியல் பண்பாட்டு தொடர்புற்ற எல்லா வயதினருடைய ஆளுமை பண்புகள் அளவிடக்கூடிய பட்டியல் ஆகும். இப்பட்டியல் பண்பாட்டு தொடர்பற்ற எல்லா வயதினருடைய ஆளுமை பண்புகளை அளவிடக்கூடிய பட்டியல் ஆகும். இவையாவன: முன்குழந்தை பருவ ஆளுமை பட்டியல், ஏர்லி சைல்ட்ஹுட் பர்சனாலிட்டி கொஸ்டினயர், குழந்தை பருவ ஆளுமை பட்டியல், சில்ட்ரன்ஸ் பர்சனாலிட்டி கொஸ்டினயர், குமர பருவ ஆளுமை பட்டியல், ஜூனியர் சீனியர் ஹை ஸ்கூல் பர்சனாலிட்டி கொஸ்டினயர். வயது வந்தவர்களின் ஆளுமை பண்புகள் அளவிட 16 ஆளுமை பண்புகளை கொண்ட பட்டியல் 16PF தரப்படுத்தி அனைத்து வயதினுடைய ஆளுமை பண்பு கூறுகளை கொண்ட இவரின் ஆளுமை பட்டியல் மிக முக்கிய இடத்தை பெறுகிறது. இப்பட்டியல் பண்பாட்டு தொடர்பற்ற எல்லா வயதினருடைய ஆளுமை பண்பின் அளவிடக்கூடிய பட்டியல் ஆகும். இவையாவன: முன்குழந்தை பருவ ஆளுமை பட்டியல், ஏர்லி சைல்ட்ஹுட் பர்சனாலிட்டி கொஸ்டினயர், குழந்தை பருவ ஆளுமை பட்டியல், சில்ட்ரன்ஸ் பர்சனாலிட்டி கொஸ்டினயர், குமர பருவ ஆளுமை பட்டியல், ஜூனியர் சீனியர் ஹை ஸ்கூல் பர்சனாலிட்டி கொஸ்டினயர். வயது வந்தவர்களின் ஆளுமை பண்புகளை அளவிட 16 ஆளுமை பண்புகளை கொண்ட பட்டியல் 16PF தரப்படுத்தி அனைத்து வயதினுடைய ஆளுமை பண்பு கூறுகளை கொண்ட இவரின் ஆளுமை பட்டியல் மிக முக்கிய இடத்தை பெறுகிறது. ஆளுமை பட்டியல் வகைகள். இவை அனைத்திலும் கேட்டல் அவர்கள் கீழே குறிப்பிட்ட 16 அடிப்படை ஆளுமை பண்புகளை உள்ளன என்று கூறியுள்ளார். அனைத்திலும் கேட்டல் அவர்கள் கீழே குறிப்பிட்டுள்ள 16 அடிப்படை பண்புகளை உள்ளன என்று கூறியுள்ளார். 16 ஆளுமை பண்புகள். 16 personality factors. Low score, high score. A. Reserved, ஒதுங்குதல், கட்டுப்பாடு, தன்னடக்கம். Outgoing, வெளிச்செல்வது, எல்லோரிடமும் பழகுவது. B. Low intelligent, நுண்ணறிவற்ற. High intelligent, நுண்ணறிவு மிக்க. C. Affected by feeling, உணர்ச்சி வசப்படுதல். Rationally stable, சமநிலையான மனவெழுச்சி. E. Humble or submissive, எளிமை, பண்பான, தாழ்மையான, அடக்கமாக, தற்பெருமையற்ற. Assertive or aggressive, உறுதியாக, தன்னுறுதி. F. Fraudulent, pessimistic, செயல்திறன் மிக்க. Enthusiastic, lively, cheerful, active, talkative, frank, expressive, ஆர்வமுள்ள செயல் வீரர். G. Expedient, கட்டுப்பாடற்ற. Conscientious, கடமை உணர்வு. H. Shy or timid, பயங்கொள்ளி, நாணமுடைய, ஒதுங்கும் இயல்பு. Venturesome, துணிகர செயல், அஞ்சாது ஈடுபாடு. I. Tough minded, கட்டுறுதியான மனம், கடுந்துணிவுள்ள மனம், முரடான மனம். Tender minded, மென்மையான மனம், கடுமையற்ற மனம், இரக்கம், இளமையான முன்கணிவு கொண்ட. L. Trusting, நம்பிக்கையுள்ள, பொறுப்புள்ள. Suspicious, ஐயப்பாடான, உறுதியற்ற, தவறான எண்ணமுடைய. M. Practical, அனுபவமுள்ள, செய்முறை சார்ந்த, நடைமுறைக்குரிய. Imaginative, கற்பனை திறன் படைத்த. E. Humble or submissive, வலிமை, பணிவான, தாழ்மையான, அடக்கமாக, தற்பெருமையற்ற. Assertive or aggressive, உறுதியாக, தன்னுறுதி. F. Fraudulent, pessimistic, செயல்திறன் மிக்க. Enthusiastic, lively, cheerful, active, talkative, frank, expressive, ஆர்வமுள்ள செயல் வீரர். G. Expedient, கட்டுப்பாடற்ற. Consciousness, கடமை உணர்வு. H. Shy or timid, பயங்கொள்ளி, நாணமுடைய, ஒதுங்கும் இயல்பு. Venturesome, துணிகர செயல், அஞ்சாது ஈடுபாடு. I. Tough minded, கட்டுறுதியான மனம், கடும் துணிவுள்ள மனம், முரடான மனம். Tender minded, மென்மையான மனம், கடுமையற்ற மனம், இரக்கம்,
இளமையான முன்கணிவு கொண்ட. ட்ரஸ்டிங் நம்பிக்கையுள்ள பொறுப்புள்ள. சஸ்பீசியஸ் ஐயப்பாடான உறுதியற்ற தவறான எண்ணமுடைய. பிராக்டிக்கல் அனுபவமுள்ள செய்முறை சார்ந்த நடைமுறைக்குரிய. இமேஜினேட்டிவ் கற்பனை திறன் படைத்த. என் ஃபோர்த் ரைட் அஞ்சாமல் பேசுகிற கைத்திறம் வாய்ந்த நேர்மையாக. ஷ்ரியூட் கூர்மதி வாய்ந்த அறிவுத்திறன் மிக்க எரிந்து விழுகிற. பிளாசிட் மதிவாய்ந்த. அப்ரிஹென்சிவ் அரைமை கூர்மையுள்ள அச்சங்கொள்கிற கருத்துடைய. Q1 கன்சர்வேட்டிவ் மாறுதலை விரும்பாதவர் பழமையில் பற்றுடையவர். எக்ஸ்பெரிமெண்டிங் செயலாற்றும் மனநிலை அனுபவத்தின் அடிப்படையை விரும்புதல். குரூப் டிபெண்டன்ட் Q2 மற்றவர்களை சார்ந்திருத்தல் மற்றவர்களை நம்பியிருத்தல். செல்ஃப் சஃபிஷியன்ட் தன்னிறைவு விரும்புதல். Q3 அன்டிசிப்ளின்டு செல்ஃப் கான்ஃப்ளிக்ட் கட்டுப்பாடற்ற தனியால் போராட்டம். கண்ட்ரோல்டு கட்டுப்பாடுடன். Hi Psych2Goers. Your personality defines who you are. It is a combination of your traits, emotions, beliefs, behaviors. While every person and their personality is completely unique and one of a kind, there have been some attempts to categorize different types of personality. Those types of categorization can help describe a person's strengths, weaknesses, or how others perceive them. If you'd like to find out which category your personality fits, take this quiz and find out. There is no right or wrong answer. Pick the letter that resonates with you the most and record each letter. Try to be sincere in your answers. Number 1. What would you say is your biggest flaw? A. Being very impatient. I just can't keep still and wait. B. Procrastination. I always leave everything for the last moment. C. I'm a people pleaser and I sometimes forget about my own needs. Or D. Being pessimistic. I always forget to look on the bright side. Number 2. What would you say is your biggest strength? A. I'm rational. I'm not carried by emotions and I make decisions based on intellectual thinking. B. I'm easygoing. I always know everything will be fine. C. I'm organized. Everything has its own place and I plan ahead. Or D. I'm introspective. I like analyzing my own thoughts and finding solutions. Number 3. What motivates you? A. Money and success. I want it all. B. I can keep on going as long as I'm the center of attention. C. Overcoming a challenge is what's driving me forward. Or D. Stability and security. I just want to have my peace. Number 4. How are you with other people? A. Dominant. I like being the leader. B. Friendly and charismatic. I know everyone likes me. C. Controlling. I want it my way. Or D. Shy. I get a little socially anxious, but I'm trying my best. Number 5. Which job would you like the most? A. I'd like to be a manager in a big company. B. Party planner. I want to have fun. C. Being an artist. I just want to create something new every day. Or D. I'd like to be a therapist and help people. Number 6. What do you hate the most? A. Long explanations or descriptions. Can you just get to the point? B. Non-social people. I just think they're kind of boring. C. Drama. Let me stay out of it, please. Or D. Conflict. I don't really like arguing with anyone. Number 7. What type of friend are you? A. I work too much, so I don't have many friends. B. I lead conversations and enjoy making people laugh. C. I always give the best advice. Or D. I'm always here to be a shoulder to cry on. And number 8. What would you say other people think about you? A. That I'm too stubborn. B. That I'm arrogant. C. That I'm not very social. Or D. That I'm too quiet. Now, count how many times you chose answer A, answer B, answer C, and answer D. Which answers appear the most? If A appears the most,
you're a type A personality. If you're a type A personality, you set high standards for yourself and are extremely competitive. You love setting goals, and you usually succeed in accomplishing them. You are ambitious and passionate about everything you do. You use your time wisely, and you're always organized. When dealing with people, you're assertive, but dominant and highly competitive. This ambition can sometimes make you impatient and stubborn. If B appears the most, you're a type B personality. Being type B personality means you're a calming influence. You're relaxed, peaceful, grounded, patient, and easygoing. People like you because you're friendly and charismatic, and everyone knows there's fun where you are. You like having lots of people around you and being the center of attention. You are easily bored with routine and seek excitement. Because of that, you're sometimes prone to procrastination. If C appears the most, you're a type C personality. If you're a type C, you're most likely a perfectionist, detail-oriented, and organized. You follow the rules, and unlike type B, you need your well-known routine. You're very intelligent and analytical, and you use that intellect in various situations, whether it's problem solving at work or school, or giving advice to your friends. Sometimes you may be a people pleaser, and because you need everything to be perfect, you might spend your time worrying too much. And if D appears the most, you're a type D personality. Being a type D personality means you're very sensitive and emotional. Sometimes you might be a bit pessimistic and shy, or even feel a bit lonely. But those who know you also know that you're very compassionate, trusting, observant, and sincere. You are very introspective and existential, and you're always there to help everyone who needs it. So, which type of personality are you? Or maybe you're somewhere in between two categories. Do you feel like your results actually fit your personality? Let us know in the comments below. As we said before, this quiz is just for entertainment. It's impossible to accurately describe a unique person and put a label on them. Your real personality type is how you feel about yourself. Did this video provide some insight? If so, don't forget to leave a like and share with a friend. As usual, all references are in the description below. Until next time. கல்வி தாக்கங்கள். ஆசிரியர்கள் மாணவர்களை மதிப்பீடு செய்ய மதிப்பீட்டு அளவுகோல்களை பயன்படுத்தலாம் மற்றும் மாணவர்கள் அவற்றை சுய மதிப்பீட்டு கருவிகளாக பயன்படுத்தலாம். எப்பொழுதும், வழக்கமாக, சில சமயங்களில் மற்றும் ஒருபோதும் போன்ற விளக்கமான சொற்களை பயன்படுத்த மாணவர்களுக்கு கற்பிப்பது குறிப்பிட்ட வலிமை மற்றும் தேவைகளை குறிக்க அவர்களுக்கு உதவாது. ஆசிரியர்கள் மாணவர்களை மதிப்பீடு செய்ய மதிப்பீட்டு அளவுகோல்களை பயன்படுத்தலாம் மற்றும் மாணவர்கள் அவற்றை சுய மதிப்பீட்டு கருவிகளாக பயன்படுத்தலாம். எப்பொழுதும், வழக்கமாக, சில சமயங்களில் மற்றும் ஒருபோதும் போன்ற விளக்கமான சொற்களை பயன்படுத்த மாணவர்களுக்கு கற்பிப்பது குறிப்பிட்ட வலிமை மற்றும் தேவைகளை குறிக்க அவர்களுக்கு உதவாது. மதிப்பீட்டு அளவுகோல்கள் மாணவர்களுக்கு இலக்குகளை நிர்ணயிப்பதற்கும் செயல்திறனை மேம்படுத்துவதற்கும் தகவல்களை வழங்குகின்றன. மதிப்பீட்டில் தொடர்புடைய எண்ணை விட விளக்கமான சொல் முக்கியமானது. ஒவ்வொரு புள்ளிக்கும் எவ்வளவு துல்லியமான மற்றும் விளக்கமான வார்த்தைகள், கருவி போன்றவை மிகவும் நம்பகமானது. மதிப்பீட்டு அளவுகோல்கள் மாணவர்களுக்கு இலக்குகளை நிர்ணயிப்பதற்கும் செயல்திறனை மேம்படுத்துவதற்கும் தகவல்களை வழங்குகின்றன. மதிப்பீட்டில் தொடர்புடைய எண்ணை விட விளக்கமான சொல் முக்கியமானது. ஒவ்வொரு புள்ளிக்கும் எவ்வளவு துல்லியமான மற்றும் விளக்கமான வார்த்தைகள், கருவி போன்றவை மிகவும் நம்பகமானது. ஒரு ஆளுமை தேர்வு ஆசிரியர்களுக்கு அவர்களின் மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மற்றும் கற்பித்தல் உத்திகள் பற்றிய வழிகாட்டுதலை வழங்க முடியும். ஒரு ஆளுமை தேர்வு ஆசிரியர்களுக்கு அவர்களின் மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மற்றும் கற்பித்தல் உத்திகள் பற்றிய வழிகாட்டுதலை வழங்க முடியும். இது வகுப்பு தோழர்களுடன் நன்றாக பழகுவதில் தாக்கத்தை உருவாக்கும். மாணவர்கள் தங்கள் முழு திறனையும் உணர உதவ முடியும். மாணவர்களுக்கான கற்பித்தல் உத்திகளை அடையாளம் காணவும் மற்ற ஆளுமை வகைகளை அணுக மாணவர்களுக்கு உதவலாம். தன்மதிப்பீடு. லிக்கர்ட் ஸ்கேலின் மற்றொரு பெயர்.
நேர்காணல் நெறிமுறை, நிகழ்வு மாதிரி, சுருக்கப்பட்ட மதிப்பீட்டு அளவு, தரவரிசை. லிக்கர்ட் ஸ்கேலின் மற்றொரு பெயர் நேர்காணல் நெறிமுறை, நிகழ்வு மாதிரி, சுருக்கப்பட்ட மதிப்பீட்டு அளவு, தரவரிசை. எந்த ஒரு பதிலளிப்பவரின் சொந்த பார்வைக்கும் வாய்ப்பில்லாத கேள்வித்தாள். எந்த ஒரு பதிலளிப்பவரின் சொந்த பார்வைக்கும் வாய்ப்பில்லாத கேள்வித்தாள் என்று அழைக்கப்படுவது மூடப்பட்டது, முடிந்தது, அட்டவணை, திறந்த முடிந்த படிவம், கட்டமைக்கப்படாதது. மூடப்பட்டது, முடிந்தது, அட்டவணை, திறந்த முடிந்த படிவம், கட்டமைக்கப்படாதது. டேஷ் என்பது ஆராய்ச்சியில் மிகவும் பரவலாக பயன்படுத்தப்படும் கருவி. டேஷ் என்பது ஆராய்ச்சியில் மிகவும் பரவலாக பயன்படுத்தப்படும் கருவி. மதிப்பீட்டு அளவுகள் ஆளுமையை மதிப்பிடுவதற்கு பயன்படுத்தப்படுகின்றன. சரி அல்லது தவறு. மதிப்பீட்டு அளவுகள் ஆளுமையை மதிப்பிடுவதற்கு பயன்படுத்தப்படுகின்றன. சரி அல்லது தவறு. மதிப்பீட்டு அளவை வரையறுக்கவும். மதிப்பீட்டு அளவை வரையறுக்கவும். கேள்வித்தாள் மற்றும் அதன் வகைகளை விளக்குக. கேள்வித்தாள் மற்றும் அதன் வகைகளை விளக்குக. Thank you.